Good morning students, welcome to Chemistry Simplified Tamil. இன்னைக்கு வந்து மே 7ஆம் தேதி 2026 கொஸ்டின் பேப்பருடைய அனாலிசிஸ் அப்படின்னா எப்படின்னா கொஸ்டின் போட்டு அப்படிலாம் கொடுக்கல நான். கெமிஸ்ட்ரி இஸ் த டிசைடிங் சப்ஜெக்ட் டு கெட் த மெடிக்கல் சீட். இந்த வாட்டி ஃபிசிக்ஸ் வந்து ஈஸியாக இருந்தது, பயாலஜி ரொம்ப ஈஸியாக இருந்தது, கெமிஸ்ட்ரி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னு ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபீட்பேக்கே நமக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஒரு 18 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. யூஸ்வலாக ஆர்கானிக்கில் வரும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஐஐடி அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்த வாட்டி ப்ரிப்பேர் பண்ணுறதாக இருந்தால் அதுக்கு தட் இஸ் யுவர் சாய்ஸ். ஓகே, அதில் வந்து நான் ஸோ வாட் அபவுட் கட் ஆஃப் அப்படின்னா 2024 என்ன இருந்தது எக்ஸாக்டாக அதுதான் வரும். அதாவது 25 விட 2க்கு இன்பிட்வீன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. ஐ எம் வெரி ஷூர் தட் இஸ் 2025 ஒரு கட் ஆஃப் மாதிரி தான் இந்த வாட்டி கட் ஆஃப் நிச்சயம் அதிகமாகும். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் பிசிக்கு வந்து 620 கீழே அப்படின்னா டெஃபினட்டாக கிடைக்கிறது கடினம் தான். நீ ஃபாலோ பண்ணிக்க 3 ரவுண்ட் வரைக்கும் என்னென்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து ஃபிசிக்ஸ் ஈஸியாக இருந்திருக்கு, பயாலஜி ஈஸியாக இருந்திருக்கு. கெமிஸ்ட்ரியும் ஆல்மோஸ்ட் எல்லோரும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு லெவலில் தான் அது வந்து நேரோவாக வந்து மார்க் மிஸ் ஆகாது வந்து கெமிஸ்ட்ரியால் தான் மெடிக்கல் சீட் போகுது. அதனால் எப்பொழுதுமே எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஆல் த 3 சப்ஜெக்ட்ஸ் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணனா நல்லதாக இருக்கும். இப்போ இதிலேருந்து நம்ம எடுத்துக்கிற ஒரு ஒன்மோர் பாடம் என்னென்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நீட்லேருந்து போய் ஜேஇலேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மள்ட்ட டைம் வந்து ஷார்ட்டாக இருக்குது. உன்னுடைய பிளானை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. +2 முடிச்சு ஒரு உட்காந்து தான் நீட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 10th படிக்கிறப்ப 10th முடிச்சு 11th நுழைஞ்சதுமே உன்னுடைய நீட் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்கூலில் நடக்க பேரலாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீட் ஃபஸ்ட்டு பாரு, ஜேஇ பாரு, அட்வான்ஸ் பாரு, 3 சாப்டர் வைஸ் நீ ஸ்கூலோட பார்த்துட்டே இருந்தீனாவே நீட் எக்ஸாம் முடிகிறப்ப +2 முடிகிறப்போ உன்னால் வாங்க முடியும். இந்த வாட்டி என்னுடைய ஸ்டூடெண்ட் ப்ரொஜெக்டட் மார்க் வந்து 705 அவுட் ஆஃப் 720 ஒருத்தர் சொல்லியிருக்கான், இன்னொருத்தன் 690 சொல்லியிருக்கான். +2 ஸ்டூடெண்ட் சிபிஎஸ்சி. அதனால் யூ நீட் நாட் வேஸ்ட் த இயர் ஃபார் repeating or வந்து giving 1 year. Okay, even you are the metric or state board student, state board or CBSE, you prepare parallelly. So early bird catch the worm. எவ்வளோக்கு சீக்கிரம் நம்ம ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம் அவ்வளோக்கு சக்ஸஸ் ஆகும். Don't waste the time. Thank you. All the best. Be enthusiastic.